என்ன ஒரே இசை மழையா இருக்கு, உள்ள ஒரே வேர்வ மழை, வெளியில வந்த இசை மழை. அப்படினால இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணங்கருத்துமா காவல். காதல். ஆமா காதல். காவல் காவல் பண்ண சொல்லிருக்காரு. ஆனா நம்ம எல்லாம் வந்திருக்கல காவல் பண்ணலாமா? காதல் பண்ணிட்டு காவல் பண்ணணும். அப்படினால என் மனசுல உள்ளவங்ககிட்ட எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஹோ 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 ho 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 நன்றி நன்றி. இப்படியே பாடிக்கிட்டே இருந்தா பாடிக்கிட்டே இருக்கலாம். ஆனா எடுத்தோல் தலைவி வள்ளி அம்மா வரணும். அந்த அம்மா வந்தா சிறப்பு. அதற்கு முன்னதாக என் காதலன் வருவார்.
கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே முத்து சப்பா வித சொரு நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப போது ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ம போது நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப போது ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ம போது ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடனே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப போது ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ம போது நாங்க கேட்டதெல்லாம் கேட்ப போது ஆனா கிடைச்சதெல்லாம் கம்ம போது பொங்குத்தையும் அடகு வச்சுட்டான் எங்க அப்பா விட்டு இடத்தையும் சேர்த்து வச்சுட்டான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம் நான் போனதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனையா சித்திரத்தில்லா மாதிரி கூட்டம் இருந்துச்சு இப்போ நம்ம வண்டியூர்ல கட்லா மீன் ஏழை ஒரு ஆளு மாதிரி உட்காந்துருக்கீங்க நீங்க ஏன்டா ரயில் வண்டி மாதிரி உட்காந்துருக்கீங்க கீழே இறங்குங்கடா போடா கதைக்கு வரேன் இப்பதான் கதையே இவ்வளவு நேரம் எழுத்து தானே போட்டோம் இப்பதானே படமே பட போறோம் சிறப்பு தொண்டைக்கு நல்லது குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜன் பரம்பரையா நாங்க தான் தலைவராக இருந்தோம் எங்க ஊர்ல. சரி, போன வட்டம் எங்க அப்பா எலெக்ஷன் 2 ஓட்டுல தோத்து போனாங்க. அந்த 2 ஓட்டையும் எதிர்கட்சியில் நின்ற ஆளுக்கு போட்டது எங்க வீட்டுக்காரங்க தான். எங்க அப்பத்தாவுக்கு எங்க தாத்தாவுக்கு கண்ணு தெரியாது. 2 பேரும் போய் எதிர்த்து நின்று சின்னத்துல போட்டு விட்டாங்க. சரி, எங்க அப்பா ரோஜன் தாங்காம தூக்கு போட்டு சாக போனாரு. போனது அந்த கருப்புச்சாமி அருளோடு தப்பிச்சுக்கிட்டாரு. இருட்டில் தூக்கு போட்டு போனவன் வாழை மரத்தில் போய் போட்டிருக்கேன் வேறோட பிடுங்கி. இப்போ எங்கள் அப்பா லேசா இடுப்பு மட்டும் அடிச்சிச்சு. அதனால அந்த வாழை தண்டை சாறு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்குங்க ஆத்தா. எங்க அம்மா வேறு நங்கைய மோகினி. நங்கை மோகினி. ஆமா, தண்ணி பிச்சு எடுக்கும்போது எங்க ஆத்தா மோகினி கிண்ணி இருக்குல்ல, அதுதானே தண்ணி ஊற்றுவோம் நாங்க. இந்த ஆத்தா எதுக்கு எங்க ஆத்தா சொன்ன இப்படி சிரிக்கிற? உங்க ஆத்தா வேற என்ன பூச்சியா? ஆசா அம்மாவா? பாக்கியம் எவ்வளவு பாக்கி வச்சு செத்து போச்சு உங்க ஆத்தா. எங்க அம்மா நங்கிய மோகினி 7 உள்ளே பத்து உப்புமா கொடுத்து வளர்ந்துருக்கு. ஏன் அப்படி பிறண்டுடுவேன்? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா? இந்த வனத்துக்குள்ளதான் ஒரு பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க. நான் பொண்ணு வாங்கத்தான் வந்திருக்கேன். அப்படியா? அதுக்கு பேரு என்னமோ சூப்புண்டாங்க. அந்த பிள்ளை பேரு சூப்பா. சூப்பா இந்த இங்க நம்பிராஜ வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். சரி, அதை பொண்ணு வாத்துட்டு போலாமே நான் வந்தேன். பொண்ணு வாத்துட்டு அப்படியே என் தங்கச்சியோட காவலுக்கு போகணும். சரி, அந்த பிள்ளைய கூப்பிட்டு பார்ப்போம். பொண்ணு வாக்க நீ மட்டும் தனியா வந்த? சேர்த்தி பத்தலைங்க, மாட்டு வண்டி குடஞ்சு ஆஞ்சிருச்சு. 2 பேரும் உள்ள அடக்காங்க. சோப்பு சோப்பு சப்பு இல்லை சார், சூப்பு. சூப்பு சப்புறதுக்கு தானே மிக்ஸ் பண்ண. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? சோ காட்டுறாங்களா? வருங்கால என் மனைவி வந்தவன தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை வரந்தா 18ஆம் படி கருப்பு வாசல்ல 5 கடை வெட்டணும்னு நேர்ந்திருக்கேன். கல்யாணம் நல்லபடியா முடியணும். மந்த கருப்பையா, என் பொண்டாட்டிய கட்டினதுல இருந்து நான் எந்த நாளத்துக்கும் போக மாட்டேன்.
அவன் மடியிலேயே படுத்து படுத்தே ஒன்றும் வந்துட்டாளா சூப்பு கண்ணே. அவன் கையே மெதுமெதுன்னு இருக்கும்போது உடம்பு லப்பர் பாயிண்ட் மாதிரி இருக்கும் கண்ணே. ஏய் நைட்டியே போட்டு வந்துருங்க. ஏய் சூப்பு கண்டாயஞ்சில கட்டி வர சொன்ன பொண்ணை பொண்ணு வாக்க வரும்போது அது முகர என்ன நான் பார்க்கவே. அடாடாடா என்ன சுகம் என்ன சுகம். அது கையே இப்படி இருக்கே. சூப்பு டோட்டல் தமிழ்நாடே தப்பு பண்ணி வச்சாடா. எந்த காட்டு முண்டேனே தெரியலையாடா. ஓ கருப்பு என் வாழ்க்கையில சோதிப்பு நினைச்ச கருங்கடா விட்டு பாய வெட்டியாப்பா. அம்மா எனக்கு நீங்க எங்கேயோ பிள்ளை வந்துட்டு பால் கொடுக்காம ஓடியாத முண்டை மாதிரி இருக்காளே. ஐயா ஐயா அது நைட்டிக்கு அந்த முகர கட்டைய பாருங்க ஐயா. தீப்பொட்டி ஆவில தீ பிடிச்சி வந்த முண்டை மாதிரி. அம்மா ஏப்பாய் இந்த சூப்பை பார்த்துட்டு போனேன்னு வைங்களேன் 12 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. நீங்க உங்க பொண்டாட்டி தொடரும் போது இது முகரதே முன்னாடி வருவீங்க. அம்மா பாரு பெரியார்ல பீருப்பாட்டுல பிறக்கிறவங்க போல மாதிரியே போறோம். சூப்பு நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் எவ்வளவு தவம் இருக்கேன். ஓ மடு என்ன திருப்பதி நல்லா இருக்குன்றதுக்காக பாருங்க. நான் மண்டையில ஒரு பொம்பளை தாத்தா ஒரு ஸ்கேன் எடுத்து தரேன். வீட்டுல கொண்டு போய் பாக்குறியா? போ நீனும் அந்த காலத்துல அப்படித்தான் எடுத்து போகலையே. பொம்பளை லேசா எத்து தாத்தா போத்தா போத்தா போறாம உனக்கு அவ்வளவு போறாம நீ இருக்கும்போது போறாம நைட்டு ஏன் போட்டு வந்த? ஆமா தான் பாவாடை கட்ட முடியலமாமா. 4 மாசமா முழுகாம இருக்கணும். பாவாடை கயிறு நாடா கட்டக்கூடாதுட்டாங்க. உடனே வரட்டு பார்த்தா அந்த நாய் எவன் அவனை கொண்டு இந்த களவாணிப்பே. நான் இன்னைக்கு போதில் வரும்போது உன்னை லைன் பண்ணுனேன். நல்லா இருக்கணும். 100,000 நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் பாருங்க மண்டையில ஒரு போட்டு தொண்டையில ஒரு போட்டு கிட்னி பெரிய ஆஸ்பத்திரியில கிட்னி ஆபரேஷன் செஞ்சவங்க போல மாதிரி வர்றாங்கடா. அம்மா அம்மா எங்க அப்பா வீட்டுல இருக்காரு. எனக்கு நீ சித்தி வேணும். நீங்க நீ தொடாதம்மா. அங்கங்க 10 வந்தா அரிக்குது அரிக்குது தாயே. அம்மா அப்புறம் அன்னைக்கு மட்டும் நான் வேணாம்னு சொல்லும் போது கேட்டையா நீ? அது ஓல்டு மங்கும் பீரும் கலந்து அடிச்சதுனால தூக்கி விட்டுருச்சு. நீ போறே எடுத்துட்டு எரியவா எனக்கே படவடன்னு இருக்கு. அதே பெரிய அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி போவேன். எத்தனை கலவரம்னா சூப்பு நல்லா நான் வேணாம் கேட்டேன். இன்னைக்கு நான் சிரமப்படுறேன். உன்னை நாடத்துக்கு போட்டு ஊரே சிரமப்படு. அது நல்லா பாருங்க 10 குரல் மாதிரியே. அன்னைக்கு மட்டும் என்னை பார்த்துட்டு அப்படியே மல்லிப்பூ விட்டு மாதிரி போதையில சைனீஸ் கிடைக்கல. உன்னைய பார்த்தா காட்டுக்கோழி பிணைய மாதிரி தெரிஞ்சு 2 லெக் பீஸ சாப்பிட்டேன். அது கடைசியில வயித்தால போகும். அரி கொழுந்து வாசமா அடிக்குதுண்ட. இந்த வந்துட்டாங்க வருஷம் போட பெரியவர. அப்போ இந்த பிள்ளைய கட்டிக்கிட்டு நான் வரிச்சூர்ல 100 நாள் வந்துட்டு இருக்கேன். இப்போ தினமும் என் பொண்டாட்டி முகத்துல முடிச்சுட்டு போங்கத்தா. மம்பட்டிக்கான மழுங்கவே மழுங்காது. சூப்பு நாட்டுல இது கூட கிடைக்காம நிறைய பேர் கருவல்ல மண்டி ஓடுறேன். மாடா உன்னை நினைச்சு 70 அடி செருப்புட்டு அடிச்சுக்கிடுவாங்க. ஓடி செருப்புட்ட எதிர அடிப்பாங்க. ஓ இது உள்ள என்னமோ பிறக்கி வச்சிருக்காண்டா தகவல்கள்.
எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சூப்பு. கல்யாணம் ஆகி என் பையன் இப்ப காலேஜ் படிக்கிறான். அப்படி சொன்னா அன்னைக்குதே உன்னை முத நீ கட்டி பிடிக்க எனக்கு ஒரு மாதிரி அரிப்பு வடவடன்னு. ஐயோ அம்மா செந்தட்டி வாட வருது அம்மா. நான் சவத்துல அழுது போய் மயிர் மயின உன் குழந்தையின் வளத்தில் வளர்ந்து வந்தான். அது கறி போயிட முடியுமா? கருப்பையா அந்த கருப்பையா நம்ம கருப்பையா வண்டி எடுத்து வந்துடும். போக மாட்டேன், உன்னை விட்டு போகவே மாட்டேன். நான் செருப்புட்டா அடிச்சு போய் மயிர் மகளை விடுவேன். என்ன பெரிய சுமித்தா அது ஐயா முகலைக்கு எத்தனை பொட்டு எவே குடிய கெடுக்கடி துணி. ஆயிரம் தான் இருந்தாலும் என் வாரிசு. மய முன்றானா மய மாதிரி தெரியல, ஏதோ தோல்கட்டு மாதிரி முண்டுதால். கண்ணே கரங்கோயினே அம்மா பள்ளிக்கிட்ட கீறி விட்டுட்டாங்க. நான் சத்தனை அடிச்சு புரியும் சூப்பு. ஏன் முண்டாடிய கூப்பிடவா விச்சு? ஊரை கெடுத்த முண்டை, உலகத்தை கெடுத்த முண்டை, நாதாரி முண்டை, ஒரு காசு முண்டை, காரச்சபை கடஞ்சொல்லி போற முண்டை, தொன்னாந்த முண்டை. ஊர் உலகத்துல புருஷன் கிடைக்கிறேன்னு ஏன் புருஷனை தூக்கி போட்டுக்கிட்டு படுத்து புள்ள நாதாரி முண்டை. சண்டையில வந்து வியாபாரம் பார்க்க ஒண்ணு காசு முண்டை. முவர புஞ்சைய பாரு ஏற்பட்ட முண்டை. எப்படி உனக்கு ஊர் உலகத்துல ஆம்பளை கிடைக்கல? அங்க இருந்து நானே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவேப்பிலை கொத்து மாதிரி கல்லானாலு கணவன் புல்லானாலும் புருஷன்னு வச்சிருக்கிறேன். நானும் கல்லானாலும் தடுத்து புல்லானாலும் போட்டுக்கிட்டு நல்ல வாயில வந்துடும். உண்ட ஆள பாரு ஆள நல்ல பெரிய சிக்குனு சிம்ரன் நினைப்பு இவளுக்கு. என்ன சண்டை வேண்டாம், நீ தள்ளி அந்த பக்கம். என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வேணுங்கிற மாதிரி யாரு என்னடி எனக்கு தெரியாது. எனக்கு பொண்டாட்டி அவக்கால உழுந்து கும்பிடுற இல்லையா? உன் கரும்பு தட்டையை தூக்காதம். குத்துக்கள் மாதிரி மூத்த பொண்டாட்டி நான் போய் பணம் மாதிரி தென்னை மரத்துல ஓடி தென்னை மரத்தை போட்டு நீ யாரு என்ன பிடிச்ச நான் இருக்கிற இவ்வளவு போட்டுக்கிட்டு மாசமாக்கி பாரு நெஞ்சில புள்ள பிறண்டு கிடக்கு. என்னை கால என்னடி ஓடி அழகு முகரைய போய் கண்ணாடியில பாரு. மாமா மாமா ராதாகிருஷ்ண மாமா இப்படி என்ன மோசம் பண்ணிட்டீங்களே மாமா. மோசம் என் கையில ஒருத்தனா என் மண்டையில ஒருத்தனா அது எங்க இருக்கு உனக்கு காமி பாப்போம். கடைசி அருமை சொன்னீங்க என்னடி மண்டையில குறைச்சலா தொண்டையில குறைச்சலா என் ஊட்டும் நீ பொத்துடி நீ மூடுறி இல்ல வந்துட்டா என்னையும் ரெண்டு பேரும் சண்டை வேண்டாம். நீ எல்லாம் ஒரு புருஷன் போடுறக்கா புருஷன் என்ன இதுக்கு மூத்த போட்டாடி இருக்கே நீ போட்டுட்டு யாரு அடுத்த விட்டு பொம்பளை புருஷனை நான் போட்டுட்டு இழுத்து வச்சு அறுத்துக்குவேன். அறுத்து ஏட்டி ஒரு உள்பா வாங்க மாட்டேன் நாதாரி முண்டை. உள்பாலிக்கு பதிலாக ரிமோட்டு கவரை மாட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா உனக்கு புள்ள பிறந்தனால புழு புழுன்னு நீ தண்ணி ரெண்டு பேசி எரசு அடிக்குது நான் அரைஞ்சுருக்கேன். ஆமா இப்போ உனக்கு எரசு அடிக்குது அப்ப போட்டு பண்ணே தெரியல. பக்கத்துல வான்னு சொன்னாங்க. என்னத்த திருச்சி அந்த முழுக்கு முழுக்கு குத்துது அரைஞ்சுருக்கேன். ஒரு ரசனை இல்லை இவ்வளவு கேவலமாயிருச்சு. முகரைய பாரு அடுத்தது பீங்க நான் குத்தி வச்சுட்டு நான் கூட பம்பரை கட்டியோன்னு நினைச்சேன். நினைச்சு ஒரு மணி நேரம் கழிச்சிருக்கேன். அண்ணே ஒரு 300 ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கவேன். 300 ரூபா கொடுத்து வச்சுக்கவா? நீ 1000 ரூபா கொடுத்து நீயே வச்சுக்கலான்றியா? சூப்பு இந்த நாயை யூஸ் பண்ணிக்கிறியா? நாய் செத்து போவா? அவன் முகரை பாரு அப்படியே பவ்யமா வச்சுக்கிறான். பாடி கிட்ட எவங்கிட்ட போய் நைட்டி வாங்கின ஆளை பாரு ஆளை இவனும் முகரையும்
ஐயா பெரிய சிலிப்பு சிலிச்சு அது மூஞ்சி எப்ப பாருங்க ஈண்ட நல்லாம மாதிரியே இருக்கு. கோபமா இருக்கலாம். ஏண்டி கோபப்படுற? ஏய் பேக்கல யாரு பிரஷர் மாத்திரை போட்டிருக்கலாப்பா? நான் சொல்ல ஆரம்பிச்சு நீ பக்கத்துல வரும்போது எனக்கு படபடன்னு வருது ஒரு மாதிரியா. ஐயோ இன்னும் கஞ்சி குடிக்கும் போதெல்லாம் மட்டும் போடா. ஐயோ கஞ்சி குடிக்கும் போது ஏறி அவளை நினைக்கிற. ஏய் என்னடி பண்ற என் புருஷனை? எனக்கு தானே ஓட்டுக்கு உனக்கும் ஆக மாட்டது. நீ தானே கெஞ்ச, நானா அவனை கெஞ்ச. ஊர் உலக என்ன செருவிட்டடி தங்கச்சி. அம்மா சீக்கிரம் வந்து காப்பாத்துமா இவகிட்ட இருந்த. அம்மா அவங்களாவது கூப்பிட்டு ஒரு நாயத்தை சொல்லட்டும். அம்மா வந்து நியாயம் சொல்ல வாடி வந்திருக்காங்க உங்களுக்கு எல்லாம். நீ தொடாத. ஆமா நீங்க ஆடுற ஆட்டத்துல உனக்கு கர்ப்பம் கலைச்சிட போதுரி. என்ன திடீர்னு வேற குரல்ல பேசுறீங்க? அது எப்படி நீங்க வந்து எனக்கு எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனாரு நீங்க நாத்துனா. அப்படி அப்புறம் வண்டியில என்ன ஏத்த போறாரு?
நேத்து மாடு தேவையில்ல உருளைக்கிழங்கு மூட ஏத்துனேன். அப்ப அது தோலை ஏத்துறீங்களோன்னு பாத்துட்டேன். அதான் சொல்லுங்கண்ணே. உங்க வரவத்தை எதிர்பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்கீங்களே. எதுக்கு எதிர்பார்த்தா இவ்வளவு ஒடுக்கம் இருக்க கூடாது. வளகாப்புக்கு போடணும். இங்க வாங்க அண்ணன், இங்க வாங்க. என்ன இது கொஞ்சம் பயனாயிடுச்சு. மது போதையில் இருக்கும்போது லக்கான் காலி கோழின்னு நினைச்சு லைக் பண்ணேன். அது போந்தா கோழி சுட்ட கோழி மாதிரி. என்ன அப்பா என்ன சொல்றா தெரியுமா? அதெல்லாம் எடுக்க சொல்லல. அண்ணி வந்து வளகாப்பு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கு, நம்ம நேரா போய் நீதிபதியை பார்ப்போம். விடுவடா விடுவ, நானும் உன்னை விடுவேன், நீ நடந்துட்டு என் பிள்ளை வந்தவனே எப்படி அடையாளம் சொல்லுவேன்? அண்ணே இத நம்ம தீர்ந்து விடுறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னத்தா சொல்லுத்தான் நல்லா இருக்கும். குருண மருந்து இருக்குல்ல, இதுவே நுணுக்கணும். குடும்பமே குடிக்க நான் எனக்கு குடிக்கிறேன். நான் என் வயசுல வளர்ற பிள்ளைய வச்சுக்கிட்டு நானும் என் பிள்ளையும் வாழ்ந்துக்குவோம். ஆனா பிள்ளை விளந்தவனே பால்டாயில கொடுத்து காப்பாத்திடுவோமா? இதுக்கு பிள்ளை விளந்தா இது தூக்கிட்டு வரும்போது ஊர்ல எவனுமே இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை மூச்சியை மாத்திர வைத்தா பெரியப்பா. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. அண்ணன் ரசனையை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குன்னு. வீரதேவ மோகர அடி போடி. நானா இருந்தா உன்னை பார்த்தா எனக்கு அப்ப வருது. அடி பம்பரை கட்ட குத்துதுடி. எனக்கு தங்கச்சியா நான் இவருக்கு அக்காவா தலையை பத்தி. சரி உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்குவான். எங்க அப்பா முக்கியமான ஒரு சீன் சொன்னாரு. நீங்க வாங்க கண்ணை குத்திராது. வர வர இந்த பொம்பளைகளை பாத்துக்கிட்டே நீங்களே எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. என்ன பூரா கத்தால வாங்க. இந்த பொம்பளைய பார்த்து மறந்துருக்கீங்க பாருங்க. அதுதான் பெரிய வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. ஐயோ காலையில போய் ஒரு செக்அப் எடுக்கணும் எனக்கு. கண்டிப்பா உடம்பு பூரா தொட தொட. விவேக் காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. அப்பா காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. காவலை பார்க்க சொல்லும் பொழுது கடவுள் காட்சியில் வெள்ளி நிலவே. இங்க பாருங்க அண்ணி, நீங்க ஆடுறதுல எல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. மூஞ்சியில மோதிக்கிறாரு. காலை வீச்சிட்டு பண்ண நேரம் ஆக மொத்தம் இந்த உயரத்துல காலை விட்டு இன்னைக்கு யாராவது ஒரு ஆளு நாடாத்த நிப்பாட்ட போறீங்க. அம்மா சின்ன ஜில்ஸுக்கு விட்டுருமா அவன் விட முடியலைங்களா, நீங்க விட்டு பாக்குறீங்க. சரி பறவை விரட்டிடுவோம். இதுக்கு மேல இந்த இவளை இங்க வச்சிருந்தா அவ்வளவுதான், இருக்கிற பறவைகளும் செத்து போயிடும். அதனால ஒரே இதுகளுக்கு இப்படி ஒரு சீக்கு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தானே தெரியும். தெரிஞ்சுக்கணும். அண்ணே பறவை விரட்டிடுவோமா? நீங்க என்ன அவளையே விரட்டிக்கிறீங்க? என்ன நான் பறவை விரட்ட சொன்னா நீங்க என்ன பாவனை சாப்பிடலாம்? இது சுட்ட கோழி மாதிரி இருக்கு. கோழி போல வந்த சொன்னா ஒண்ணு
நல்ல வேற மூஞ்சியில போட ஆமா கட்டிடுவோம் என்ன மண்டை மைனா மழையில நனைஞ்ச மாதிரி பார்த்தேன் நீங்க என்னங்க பாத்தீங்க பார்த்து சாமி வந்துருச்சோம் அங்கெல்லாம் பாக்குறீங்க கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகும் சரியா போகல இந்த பறவைகள் போகாதுக்கு என்ன காரணம் என்ன குறை இருந்தாலும் கண்ணன் குறை இருக்க கூடாது யாரு குறை இருந்தாலும் ஆத்தா மாறி கடை இருக்க கூடாது அதனால உள்ள போய் சாமியை வணங்குவோம் அதற்கு முன்னாடி மரியாதைக்கு உரியவர்கள் யாராவது இந்த இடத்துக்கு வந்தால் நீ கண்டிப்பா வருவார் ஒரு வேலை வந்தா வருவாங்க மரியாதைக்குரியவர்கள் அப்படின்னாவே அவங்க இவங்க வேலிமலை சேனல் ஒருத்தர் இருக்கோம் முடிகிற வராமையா இருப்பாரு வருவார்ல வரட்டும் அந்த செய்தியை உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும் ஆளுக்கு பக்கமா போகலாமா போயிடும் எங்க அண்ணி எங்க அதுக்கு பிரசவ வழி எடுத்து